வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்னைக்கு கம்ப்யூட்டர் பிஒய்க்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிஒய்க்யூ பார்ட் 16th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து சாப்டர் வைஸாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஷின், தி டேஸ் டெவலப் 32-bit microprocessors for space applications named Vikram 3201 and Kalpana 3201. இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201 நேமான இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு 32-bit மைக்ரோ ப்ராசஸர்ஸை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதை ஷார்ட் ஃபார்மில் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இஸ்ரோ பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு விக்ரம் கல்பனா அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ விக்ரம் அப்படிங்கிறவங்க யாரு, விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது தான் ஃபுல் நேம். ஸோ விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் தான் விக்ரம் சாராபாய். நோட் பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால அடிஷ்னல் பாயிண்டா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை தான் விக்ரம் சாராபாய். அது மட்டும் இல்லாமல் இந்த இஸ்ரோ உருவாக முக்கிய காரணமாக இருந்தவரே விக்ரம் தான். ஸோ அதனால இவங்களை ஃபவுண்டர் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரோ உருவாக முக்கிய காரணமாக இருந்தவரே விக்ரம் சாராபாய் தான். இவங்களை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னும் ஹானர் பண்ணுவாங்க. இந்த இஸ்ரோ எப்போ உருவானதுன்னா 1969 1969 தான் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் ஆனது. இதோட ஃபவுண்டர் யாருன்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாயை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு ஹானர் பண்ணுவாங்க. புரிஞ்சதுங்களா? இப்போ இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்ரோ மாதிரியே நாசா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாசாவோட ஃபுல் ஃபார்ம் தான் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இஸ்ரோ நம்ம இந்தியா கண்ட்ரியோடது. புரிஞ்சதுங்களா? இஸ்ரோ இந்தியாவோட ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், பட் நாசா அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். நாசாவோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த நாசா எப்போ உருவானது அப்படின்னா 1958. இஸ்ரோ அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு தான் இஸ்ரோ உருவாயிருக்கு 1969. பட் நாசா 1958லயே ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. நாசாவோட ஃபுல் ஃபார்ம் தான் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். புரிஞ்சதுங்களா? ஏன் இந்த நாசா பற்றி பார்க்குறோன்னா, பாருங்க, விக்ரம் சாராபாய் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கல்பனா பற்றி பார்க்கணும். இவங்களோட ஃபுல் நேம் கல்பனா சாவ்லா. ஸோ கல்பனா சாவ்லா பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண் விண்வெளி வீராங்கனை, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் இன் ஸ்பேஸ். புரிஞ்சதுங்களா? ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த முதல் பெண் விண்வெளி வீராங்கனை தான் கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா 1988 நாசாவில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. நாசா எந்த கண்ட்ரியோடது? அமெரிக்கா கண்ட்ரியோடது. இஸ்ரோ தான் இந்தியா கண்ட்ரியோடது. நாசா எப்போ ஃபவுண்ட் ஆச்சு? 1958. புரிஞ்சுதுங்களா? இந்த நாசாவோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் 1988 கல்பனா சாவ்லா ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1994 தான் இவங்க ஆஸ்ட்ரோநாட்டாக செலக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 1988 நாசாவில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1994 ஆஸ்ட்ரோநாட்டாக செலக்ட் ஆகுறாங்க. இவங்களோட முதல் விண்வெளி பயணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1997 1997. அதோட பெயர் என்ன அப்படின்னா STS-87 அப்படிங்கிறது. இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் தான் ஃபர்ஸ்ட் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இது மொத்தம் எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 15 நாள் நடந்துச்சு. ரொம்ப வெற்றிகரமாக இந்த ஆராய்ச்சி முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது ரொம்ப பிரபலமானாங்க. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரு விண்வெளி வீராங்கனையாக 15 நாள் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெருமையினால உலக அளவில் ரொம்ப பிரபலமானவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்களோட முதல் விண்வெளி பயணம் 1997 நடந்துச்சு. ஸோ அந்த ஸ்பேஸ் மிஷன் நேம் STS-87 அப்படிங்கிறது. இதன் மூலமா தான் இவங்க ரொம்ப பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இரண்டாவது விண்வெளி பயணம் 2003 நடந்தது. ஸோ அதோட நேம் STS
107 அப்படிங்கிறது இது கொலம்பியா ஸ்பேஸ் மிஷன்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 16 நாள் நடந்தது. புரிஞ்சதுங்களா? ஸோ 16 நாள் ரிசர்ச் வந்து ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. பட் அவங்க திரும்பி வரும்போது அவங்களோட விண்கலத்தில் லெஃப்ட் விங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருந்தது. ஸோ அதனால அதில் வழியாக வெப்பம் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் ஹீட் உள்ள வந்து அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அந்த விண்கலம் ரெண்டாக பிளந்து உடஞ்சு அதில் மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் உயிரிழந்தாங்க. கல்பனா சாவ்லா உட்பட 7 விண்வெளி வீரர்கள் 2003 நடந்த இந்த ஸ்பேஸ் மிஷன்ல உயிரிழந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த ஸ்பேஸ் மிஷன் நேம் வந்து STS-107 அப்படிங்கிறது. ஸோ எதனால அந்த ஸ்பேஸ் மிஷன் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா, ரொம்ப ஹீட் தாங்க முடியாம அந்த விண்கலத்தில் அந்த ஷட்டில் வந்து லெஃப்ட் விங் டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதன் வழியா ஹீட் ஃபுல்லா உள்ள வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் தாங்க முடியாம தான் அந்த ஷட்டில் வெடிச்சு கல்பனா சாவ்லா உட்பட மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் அதுல உயிரிழந்தாங்க. ஸோ அதன் மூலமா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவங்க தான் கல்பனா சாவ்லா. அதனாலதான் அவங்கள ஹானர் பண்ற வகையில கல்பனா 3207 அப்படிங்கிற ஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கல்பனா சாவ்லா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் இன் ஸ்பேஸ் 1988 இவங்க நாசால ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறாங்க. நாசா அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன். இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1958. அதுக்கப்புறம் 1994 இவங்க ஆஸ்ட்ரோநாட்டாக செலக்ட் ஆகுறாங்க. 1997 தான் இவங்களோட முதல் விண்வெளி பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட ஸ்பேஸ் மிஷன் நேம் வந்து STS-87 அப்படிங்கிறது. இதில் ஒரு 15 நாள் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமா அந்த விண்வெளி பயணம் முடிஞ்சு அதன் மூலமா இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல ரொம்ப பிரபலமானாங்க கல்பனா சாவ்லா. அதுக்கப்புறம் இவங்களோட 2வது விண்வெளி பயணம் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2003 தான் STS-107 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் மிஷன்ல இவங்க உயிரிழந்திருக்காங்க. எதனால அப்படின்னா, அவங்க திரும்பி வரும்போது ஆராய்ச்சியெல்லாம் ரொம்ப வெற்றிகரமா முடிச்சுட்டாங்க. 16 நாள் சிறப்பா நடந்து முடிஞ்சு திரும்பி வரும்போதுதான் அந்த ஷட்டில்ல அந்த லெஃப்ட் விங் டேமேஜ் ஆகி அதன் மூலமா எக்ஸ்ட்ரீம் ஹீட் உள்ள போய் வெடிச்சு மொத்தம் 7 விண்வெளி வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ கல்பனா சாவ்லா பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ விக்ரம் சாராபாய் பத்தி பார்த்துட்டோம். விக்ரம் சாராபாய் வந்து இஸ்ரோவோட ஃபவுண்டர். இஸ்ரோ உருவாக முக்கிய காரணமா இருந்தவங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு விக்ரம் சாராபாய் தான் சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேர் நேம்ல இந்த 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் உடைய ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸை உருவாக்கி இருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை உருவாக்குனது வந்து இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இஸ்ரோ வந்து 1969 உருவாக்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் மிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை நம்ம தனி கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பத்தி பார்க்கலாம். ஓரலா எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் கரெக்ட்லி டிஃபரன்ஷியேட்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம்? ஸோ ரேம்க்கும் ரோம்க்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய கரெக்டான டிஃபரன்ஷியேட் எது? ரேம் அப்படிங்கிறது வாலடைல் மெமரி. கம்ப்யூட்டரை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டேட்டா கண்டென்ட் எல்லாமே லாஸ் ஆகிரும். அதனால ரேமை வாலடைல் மெமரின்னு சொல்றாங்க. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க டைம்ல மட்டும்தான் இது டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கும். நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், டேட்டா இருக்கட்டும், லாஸ் ஆகிரும். பட் ரோம் அப்படிங்கிறது நான் வாலடைல் மெமரி. அதாவது கம்ப்யூட்டரை வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணாலுமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய டேட்டால ரிட்டைன் ஆகும். ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் சி. பாருங்க, ரேம் loses its content when the computer is turned off. RAM வந்து CPU ப்ராசஸ் பண்ற டைம்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல லாஸ் ஆகிரும். அதனால தான் ரேமை வாலடைல் மெமரிங்கிறாங்க. பட் வைல் ரோம் ரிட்டைன்ஸ் டேட்டா, ரோம் வந்து டேட்டாவை ரிட்டைன் பண்ணும். ஏன்னா ரோம் அப்படிங்கிறது நான் வாலடைல் மெமரி அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டரை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணாலுமே இதில் இருக்கக்கூடிய டேட்டா ரிட்டைன் ஆகும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ரேமோட ஃபுல் ஃபார்ம் ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரோமோட ஃபுல் ஃபார்ம் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரேம் வந்து வாலடைல் மெமரி, ரோம் வந்து நான் வாலடைல் மெமரி. வாலடைல் அப்படின்னா டெம்பரவரி மெமரி, நான் வாலடைல் அப்படின்னா பெர்மனன்ட் மெமரி. அப்போ ரேமையும் ரோமையும் பிட்வீன்ல கரெக்டாக எது டிஃபரன்ஷியேட் பண்ணுதுன்னா ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. ரேம் லாசஸ் இட்ஸ் கண்டென்ட் when the computer is turned off while ROM retains its data. அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following pairs correctly classifies one input and one output device? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எந்த ஃபாலோவிங் பேர் கரெக்ட்லி
ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் டிவைஸை கிளாசிஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல கீபோர்ட் அவுட்புட் டிவைஸ், பிரிண்டர் இன்புட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. கீபோர்டு எப்படி அவுட்புட் டிவைஸ் ஆகும்? இது நமக்கு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம கிட்ட இருந்து தான் சிஸ்டம்க்கு வாங்கி கொடுக்கும். அதனால கீபோர்டு வந்து இன்புட்டை தான் கொடுக்கும். நம்ம டைப் பண்ணுற டெக்ஸ்டாக இருக்கட்டும் அல்லது கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கி தான் சிஸ்டம்க்கு கொடுக்கறனால இன்புட் கொடுக்குற ஒரு டிவைஸ். அப்போ இது ஒரு இன்புட் டிவைஸ். பிரிண்டர் அப்படிங்கிறது பிரிண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. நமக்கு பிரிண்ட் வந்து பண்ணி தரும், சரிங்களா? ஸோ பிரிண்டை வந்து நமக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவுட்புட்டாக கொடுக்கறதுனால பிரிண்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ், இது இன்புட் டிவைஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பியில் மவுஸும் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. மவுஸ் அவுட்புட் டிவைஸ், ஸ்கேனர் இன்புட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. மவுஸ் எப்படி அவுட்புட் டிவைஸாக வரும்? மவுஸ் ஏதாவது நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மவுஸ் ஒரு பாயிண்டிங் டிவைஸ். நம்ம கர்சரை பாயிண்ட் பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் கிளிக் பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் அண்ட் இது வந்து 2 டைமென்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ்னு நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து இன்புட்டை தான் கொடுக்குமே தவிர அவுட்புட்டை கொடுக்காது. மவுஸ் ஒரு இன்புட் டிவைஸ் தான், அவுட்புட் டிவைஸ் கிடையாது. ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸ் தான். இது கரெக்ட் தான். ஸ்கேன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கேனர் இன்புட் டிவைஸ், இது எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இன்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது கேமிங்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டிவைஸ், இது ஒரு அவுட்புட் டிவைஸ் கிடையாது. ஸ்பீக்கர் அப்படிங்கிறது சவுண்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸ்பீக்கர் ஒரு அவுட்புட் டிவைஸ், சரிங்களா? ஆப்ஷன் டியில் மைக்ரோஃபோன் இன்புட் டிவைஸ், மானிட்டர் அவுட்புட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ மைக் அப்படிங்கிறது நம்ம வாய்ஸை இன்டேக் பண்ணிக்கும், நம்ம வாய்ஸை எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ வாய்ஸை கேப்சர் பண்ணக்கூடியதுனால மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். மானிட்டர் அப்படிங்கிறது ஸ்க்ரீன், கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீன் தான். அது வந்து ரிசல்ட்டை நமக்கு அவுட்புட்டாக காட்டும். அதனால மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ், மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது இன்புட் டிவைஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோஃபோன் இன்புட் டிவைஸ், மானிட்டர் அவுட்புட் டிவைஸ் அப்படிங்கிறதா கரெக்டான இன்புட் அவுட்புட் டிவைஸ் பேரை கிளாசிஃபை பண்ணுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 4th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட்? ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கீபோர்ட் ஷார்ட்கட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் நம்ம அண்டூக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி அண்டூ தி லாஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிறது. அதர்வைஸ் க்ளோஸ் தி விண்டோக்கான ஷார்ட்கட் கீ ஆல் ப்ளஸ் F4. ஜூம் தி விண்டோக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ். இது வந்து ஜூம் இன்க்கு, இது ஜூம் அவுட்டுக்கு. இது வந்து ஜூம் தி விண்டோக்கான ஷார்ட்கட். அடுத்து ரீடு அண்ட் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீடுக்கான ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் அல்லது நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இஜெட் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படின்னா அண்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இசட் அப்படின்னா ரீடு, அல்லது ரீடுக்கு நம்ம பொதுவாக கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அண்டு தி லாஸ்ட் ஆக்ஷன். க்ளோஸ் தி விண்டோக்கு ஆல் ப்ளஸ் F4 அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ. ஜூம் தி விண்டோக்கு ஜூம் இன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ், ஜூம் அவுட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது. ரீடு லாஸ்ட் ஆக்ஷனை ரீடு பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஒய் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இசட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. Which of the following is used to access programs, files and settings in Windows 7? ஸோ Windows 7ல நம்ம ஃபைல்ஸை, செட்டிங்ஸை, ப்ரோக்ராம்ஸை எல்லாம் எதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஸ்டார்ட் பட்டனா, கண்ட்ரோல் பேனலா, டாஸ்க் பாரா, நோட்டிஃபிகேஷன் ஏரியாவா? எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்ட் பட்டன் மூலமாக தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும், ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது சிஸ்டம் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். டாஸ்க் பார் அப்படிங்கிறது ரன்னிங் ப்ராசஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸையும் ரன்னிங் ப்ராசஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடியதான் டாஸ்க் பார். நோட்டிஃபிகேஷன் ஏரியா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ஸையும் நெட்வொர்க்கையும் அண்ட் வால்யூமை இதையெல்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஏரியா தான் நோட்டிஃபிகேஷன் ஏரியா. இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க? விண்டோஸ் 7ல ப்ரோக்ராம்ஸ், ஃபைல், செட்டிங்ஸ் எல்லாம் எதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்? ஸ்டார்ட் பட்டன். ஸோ இப்போ நோட் பண்ணிக்கிங்க, ஸ்டார்ட் பட்டன் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் ப்ரோக்ராம்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இன் விண்டோஸ் 7. கிளியரா? அடுத்த 6th கொஸ்டின் பாருங்க. தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் தி கேஷ் மெமரி இஸ் டு. கேஷ் மெமரியோட பிரைமரி பர்பஸ் என்ன? ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டிஸ்பிளே இமேஜஸ் ஆன் ஸ்க்ரீன். எப்படி மெமரி வந்து இமேஜஸை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும்? கண்டிப்பாக கிடையாது.
ஸ்டோர் டேட்டா பெர்மனன்ட்லின்னு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிடையாது. ஏன்னா கேஷ் மெமரி CPU ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இது டேட்டாவை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பியும் ராங். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரிட்ரீவல். ஸோ டேட்டா ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹை ஸ்பீட் மெமரி தான் கேஷ் மெமரி. நமக்கு மெயின் மெமரியான ரேமை விட ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய மெமரி தான் கேஷ் மெமரி அப்படிங்கிறது. எதுக்காகனா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ கேஷ் மெமரியோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னா இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரிட்ரீவல். அதர்வைஸ் லேட்டர் யூஸ்க்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதோ பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதோ ஸ்க்ரீனில் இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி கேஷ் மெமரி இஸ் டு இன்க்ரீஸ் தி ஸ்பீட் ஆஃப் டேட்டா ரிட்ரீவல். கிளியரா? அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. Which of the following accurately represents the two main components of the CPU and their functions? இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ எந்த ஃபாலோவிங் ஆப்ஷன் சிபியூவோட 2 மெயின் காம்பனன்ட்ஸையும் அதோட ஃபங்க்ஷன்ஸையும் அக்யூரேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. சிபியூவோட காம்பனன்ட்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், தென் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எந்த ஆப்ஷனில் வருதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல தான் வருது. ஆப்ஷன் பியில் ரேம் அண்ட் ரோ, மானிட்டர், கீபோர்டு, HDD அண்ட் SSD இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். எதுக்காக நம்ம சிபியோட காம்பனன்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக பார்க்குறோம்னா இதுக்காக தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சதுங்களா? அப்போ சிபியோட 2 மெயின் காம்பனன்ட்ஸ் என்ன? அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோட ஃபங்க்ஷன் வந்து கால்குலேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறது. கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபங்க்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ், எல்லா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஃப்ளோவையும் டைரக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சிபியூவோட 2 மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU அண்ட் CU. ALU வந்து கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுது, CU வந்து எல்லா கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 8th கொஸ்டின் பாருங்க. In FIFO scheduling, which process is executed first? ஸோ FIFO ஸ்கெடியூலிங்கில் எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்குறாங்க. FIFO அப்படிங்கிறது ஒரு ஸ்கெடியூலிங் அல்காரிதம். இதை நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ்டுன்னு பார்த்துருந்தோம். அதாவது FIFOவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபர்ஸ்ட் F அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், ஐனா N, அகெயின் F இருக்கிறது மறுபடியும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் O அப்படின்னா அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இதை தான் FIFOன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கெடியூலிங் அல்காரிதம் படி எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அரைவ் ஆகுதோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி, தி ப்ராசஸ் தட் அரைவ்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். தி ப்ராசஸ் தட் அரைவ்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அரைவ் ஆகுதோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஷன் ஏல தி ப்ராசஸ் வித் தி ஷார்ட்டஸ்ட் எக்ஸிக்யூஷன் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அதாவது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்கெடியூலிங் அல்காரிதம் தான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. இது ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து ராங் தான், வேலிட் ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் டில தி ப்ராசஸ் வித் தி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங் அல்காரிதம் படி ஹை ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் லோ ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்கெடியூலிங் அல்காரிதம் ப்ரையாரிட்டி ஸ்கெடியூலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க, FIFO ஸ்கெடியூலிங் படி எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தி ப்ராசஸ் தட் அரைவ்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் அரைவ் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சதுங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. Which of the following is the correct sequence to create a new file in WordPad on a Windows computer? So Windows computerல WordPadல ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன? நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு எந்த டேப்ல இருக்குன்னா ஃபைல் டேப்ல தான் இருக்கும். ஹோம் டேப்லையோ இன்சர்ட் டேப்லையோ இருக்காது, ஃபைல் டேப்ல தான் இருக்கும். அப்போ ஃபைலுக்கு போய் நம்ம நியூ கிளிக் பண்ணுறது மூலமாக நியூ ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் டியில் ஃபைலுக்கு போய் ஓப்பன் கொடுக்க சொல்கிறாங்க. நியூக்கு போகாமல் நமக்கு எப்படி ஓப்பன் கொடுக்க முடியும்? அப்போ ஆப்ஷன் டியும் நமக்கு ராங்கான ஆன்சர் தான். அப்போ கம்ப்யூட்டரில் விண்டோஸில் WordPadல நியூ ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான கரெக்ட் சீக்வன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப பேசிக்
பேசிக்கான கொஷின் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல் டேபுக்கு போகணும். Then we go to new option. Is the correct sequence to create a new file in WordPad on a Windows computer? Clear-ஆ? அடுத்த 10th கொஷின் பாருங்க. How can you resize a window using its corners or borders in Windows? ஸோ விண்டோஸில் விண்டோவோட கார்னர்ஸ் அல்லது பார்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரீசைஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம பண்ணியிருப்போம். எப்படி விண்டோஸோட கார்னர் பார்டரை யூஸ் பண்ணி ரீசைஸ் பண்ணுவோம்? மவுஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ நம்ம மவுஸ் பாயிண்டரை விண்டோவோட பார்டர் அல்லது கார்னரில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது டபுள் ஹெடட் ஏரோவாக மாறும். அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணுறதன் மூலமாக விண்டோவோட சைஸை ஈஸியாக நம்மளால் ரீசைஸ் பண்ண முடியும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பிளேஸ் தி மவுஸ் பாயிண்டர் over a border or corner until it turns into a double headed arrow, then drag. புரிஞ்சதுங்களா? அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன் தான். விண்டோவோட மிடில் கிளிக் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுறதோ அல்லது டைட்டில் பாரை ட்ராக் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணுறதோ ஆல் ப்ளஸ் என்டரை ப்ரெஸ் பண்ணுறதோ கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன். நம்ம எப்படி கார்னர்ஸ் ஆர் பார்டர்ஸை யூஸ் பண்ணி விண்டோஸில் சைஸை ரீசைஸ் பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்டர் மேலே விண்டோவோட பார்டர் மேலே அல்லது கார்னர் மேலே மவுஸ் பாயிண்டரை பிளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது டபுள் ஹெடட் ஏரோவாக டேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணுறது மூலமாக விண்டோவோட சைஸை ரீசைஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த 11th கொஷின். வாட் டஸ் CPU ஸ்டாண்ட் ஃபார் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸில் CPU எதை குறிக்குது? CPUனா எல்லாருக்குமே தெரியும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், பிரைன் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் சிபியூவோட 3 மெயின் காம்பனன்ட்ஸ் பற்றியும் ரிப்பீட்டடாக நமக்கு கொஷினில் கேட்குறாங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படிங்கிறது அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, கால்குலேஷன்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய காம்பனன்ட். கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் டேட்டாவோட ஃப்ளோவையும் மேனேஜ் பண்ணக்கூடியது. அண்ட் கம்ப்யூட்டரோட எல்லா காம்பனன்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி டைரக்ட் பண்ணுறதும் கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரியாக ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் ஆகக்கூடியது. புரிஞ்சதுங்களா? இது 3 தான் சிபியோட மெயின் காம்பனன்ட்ஸ். ஸோ சிபிஓ பிரைன் ஆஃப் தி கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. சிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 12th கொஸ்டின் பாருங்க. விச் மெமரி இஸ் நான் வாலடைல், மீனிங் it retains data even after the computer is turned off? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? எந்த மெமரி நான் வாலடைல்? நான் வாலடைல் அப்படின்னா பெர்மனன்ட் மெமரி. ஸோ அதோட மீனிங் என்ன சொல்கிறாங்க? இட் ரிட்டைன்ஸ் டேட்டா ஈவன் ஆஃப்டர் தி கம்ப்யூட்டர் இஸ் டர்ன் ஆஃப். கம்ப்யூட்டரை நம்ம டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இதில் டேட்டா வந்து ரிட்டைன் ஆகும். அதனால தான் இதை நான் வாலடைல் மெமரின்னு சொல்கிறாங்க. இதில் எது நான் வாலடைல் மெமரினா ஆப்ஷன் ஏ, ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இதுதான் நான் வாலடைல் மெமரி. அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு வாலடைல் மெமரி தான். ஸோ இதில் ரேம் பற்றி, கேஷ் மெமரி பற்றி நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். விர்ச்சுவல் மெமரியை எக்ஸ்டெண்டட் ரேம்னு சொல்லுவாங்க. அதாவது ரேமில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் போது இது வந்து டெம்பரவரியாக ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணக்கூடிய எக்ஸ்டெண்டட் ரேமு தான் விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது. புரிஞ்சதுங்களா? அப்போ இது ரேம் மாதிரியே ஒர்க் பண்ணும். ரேமில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா அதை வந்து ஹார்ட் டிஸ்கில் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது. இதுவும் வாலடைல் மெமரி தான், டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அதனால விர்ச்சுவல் மெமரி, கேஷ் மெமரி, ரேம் இது 3மே வாலடைல் மெமரி தான். விர்ச்சுவல் மெமரியை எக்ஸ்டெண்டட் ரேம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரேமில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் போது அதை வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஸ்வாப் பண்ணக்கூடிய ஒரு மெமரி டெம்பரவரியா. அதனால விர்ச்சுவல் மெமரி, கேஷ் மெமரி, ரேம் இது 3மே வாலடைல் மெமரி. ரோம் அப்படிங்கிறது தான் நான் வாலடைல் மெமரி. நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ட்ரூ ஃபார் ரீட் ஒன்லி மெமரி? ஸோ ரீட் ஒன்லி மெமரினா ரோம் பற்றிய ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரோம் வந்து பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ரோம் ஒரு நான் வாலடைல் மெமரி. ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் வாலடைல் மெமரின்னு நமக்கு தென்படுது. அப்போ இது வந்து ராங் ஆப்ஷன். ஆப்ஷன் சியில் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ராங். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் ஏல இட் ஸ்டோர்ஸ் டேட்டா தட் கேன் பி மாடிஃபைட் பை தி யூசர்னு கொடுத்துருக்காங்க. ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ண பெர்மனெண்ட்டாக அப்படிங்கிறது ஓகே தான். பட் அதை யூசர் மாடிஃபை பண்ண முடியாது. கண்டிப்பாக யூசர் அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏவும் ராங். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இட் ஸ்டோர்ஸ் தி பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெர்மனெண்ட்லி. ஸோ பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸான பயாஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஃபார்ம்வேர், பேசிக், நோட் பண்ணிக்கோங்க, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், இதை தான்
பயாஸ்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கிய ஃபார்ம்வேர். ஸோ இதை வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது ரோம் தான். இட் ஸ்டோர்ஸ் தி பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது ரோம் தான். அப்போ ரோம் பற்றிய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். இட் ஸ்டோர்ஸ் தி பூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மனன்ட்லி இஸ் ட்ரூ ஃபார் ரீட் ஒன்லி மெமரி. புரிஞ்சதுங்களா? அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. Which of the following applications can help you not to create a file? ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்கல. ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், இதை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற நேமில் இப்போ மாடல் வெர்ஷன்ஸில் இருக்குது. இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபைல் அண்ட் ஃபோல்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுமே தவிர ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கேன் ஹெல்ப் யூ நாட் டு கிரியேட் எ ஃபைல். அதர்வைஸ் பெயிண்டோ எம்எஸ் வேர்டோ நோட்பேட் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நம்ம ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். பட் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபைல் அண்ட் ஃபோல்டரை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது ஹெல்ப் பண்ணுமே தவிர ஃபைலை கிரியேட் பண்ணாது இது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கேன் ஹெல்ப் யூ நாட் டு கிரியேட் எ ஃபைல். சரிங்களா? அடுத்த 15th கொஸ்டின் பாருங்க. Which of the following best describes the role of the control unit within the central processing unit? So central processing unit குள்ள control unit ஓட ரோலை எந்த following option பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இட் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டெம்பரவரிலி டியூரிங் ப்ராசஸிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராசஸிங் அப்போ டெம்பரவரியாக டேட்டாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். இது எது பண்ணுன்னா ரெஜிஸ்டர்ஸ். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டோரேஜ் டிவைஸ். இதுதான் ப்ராசஸிங் அப்போ டெம்பரவரியாக டேட்டாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணக்கூடியது. ஆப்ஷன் பியில் இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை பண்ணக்கூடியது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஸோ இதுவும் வந்து ராங் ஆப்ஷன். ஆப்ஷன் சியில் இட் டிஸ்பிளேஸ் தி ப்ராசஸஸ் அவுட்புட் டு தி யூசர். ஸோ யூசருக்கு அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராங் ஆப்ஷன். எப்படி வந்து சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அவுட்புட்டை யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும், ப்ராசஸ் பண்ண அவுட்புட்டை எப்படி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும்? கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன் சியும் ராங் தான். ஆப்ஷன் டி பாருங்க. இட் டைரக்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட எல்லா காம்பனன்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுறது டைரக்ட் பண்ணுறது தான் கண்ட்ரோல் யூனிட்டோட ரோலே. அதனால தான் இதோட நேமே கண்ட்ரோல் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரோட எல்லா காம்பனன்ட்ஸோட ஆக்டிவிட்டியும் இதை டைரக்ட் பண்ணுறது, கோஆர்டினேட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டாவோட ஃப்ளோவை இது மேனேஜ் பண்ணுறது. இதை கண்ட்ரோல் யூனிட்னே சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இட் டைரக்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஆப்ஷன் ஏல ரெஜிஸ்டர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பில அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி ஒரு வேலிட் ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் டில தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல கண்ட்ரோல் யூனிட்டோட ரோல் பத்தி கொடுத்திருக்காங்க. கண்ட்ரோல் யூனிட் டைரக்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர். கிளியரா? அடுத்து 16th கொஸ்டின் பாருங்க. Which of the following steps allows you to create a new folder on the desktop in Windows? So Windowsல டெஸ்க்டாப்ல நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபாலோவிங் ஸ்டெப் அலோவ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணும், அதுக்கப்புறம் நியூ கிளிக் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபோல்டர் போகணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அதர்வைஸ் Ctrl+Alt+Delete ப்ரெஸ் பண்ணுறதோ, நோட் பேடை ஓப்பன் பண்ணுறதோ, டாஸ்க் மேனேஜருக்கு போகிறதோலாம் ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான வே கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் right click பண்ணும், then we go to new option, then we go to folder. It allows you to create a new folder on the desktop in Windows. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. What is the correct way to copy a file or folder using the drag and drop method? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். drag and drop methodனா என்ன? நம்ம மவுஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபைலை அப்படியே பிடிச்சி இழுப்போம். அது பேர் தான் drag. அது நமக்கு தேவையான பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிடுவோம். அதுதான் டிராப் அப்படிங்கிறது. கையால பிடிச்சி ஒரு இடத்துல வைக்கிறதா டிராக் அண்ட் டிராப் அப்படிங்கிறது. பிடிச்சி இழுக்கிறதா டிராக் அப்படிங்கிறது, அதை வைக்கிறதா டிராப் அப்படிங்கிறது. அப்போ இந்த டிராக் அண்ட் டிராப் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டரை காப்பி பண்ணுறதுக்கு கரெக்ட் வே என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணும் ரைட் பேனில், அதுக்கப்புறம் அது ஃபோல்டருக்கு லெஃப்ட் பேனில் ட்ராக் பண்ணும், அதுக்கப்புறம் அங்கே ட்ராப் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான்.
அதர்வைஸ் ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பாருங்களே, டபுள் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் சேம் ஃபோல்டருக்கே ட்ராக் பண்ணணும். ஆப்ஷன் சியில் பாருங்களே, ஃபைலை செலக்ட் பண்ணி Ctrl+C ப்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் காப்பிக்கான ஃபங்க்ஷன். ஆப்ஷன் டியில் பாருங்களே, ரைட் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்க்கு ட்ராக் பண்ணணும், அதுக்கப்புறம் டெலீட்டை ப்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டரை காப்பி பண்ணுறதுக்கான கரெக்ட் வே வந்து ஆப்ஷன் ஏ தான். Select the file in the right pan, then drag it to a folder in the left pan, then drop it there. அப்படிங்கிறதா கரெக்டான மெத்தட். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்து பாருங்க 18th கொஷின். How can you permanently delete a file in MS Windows so that it does not go to the recycle bin? இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஒரு ஃபைலை எப்படி பெர்மனண்ட்டாக ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமையே டெலீட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. பெர்மனன்ட் டெலீட்கான ஷார்ட்கட்க்கு Shift+Delete நம்ம பார்த்துருந்தோம். பட் ஒரே கொஷினை வேறு விதமாக கேட்டிருக்காங்க. பட் கான்செப்ட் ஒன்று தான். ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமே ஒரு ஃபைலை பெர்மனண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது, Shift+Delete ப்ரெஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் Shift+Delete நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாக அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியும். ஸோ Ctrl+D எல்லாம் டியூப்ளிகேட்கான ஷார்ட்கட். ரீசைக்கிள் பின்னுக்கு ட்ராக் பண்ணுறதோ அல்லது நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வெறும் டெலீட்டை செலக்ட் பண்ணுறதோலாம் பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. பெர்மனண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்க்கு Shift+Delete அப்படிங்கிறது. அப்போ ஃபைலை நம்ம ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் Shift+Delete ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைல் ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமையே பெர்மனண்ட்டாக டெலீட் ஆயிடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 19th கொஸ்டின் பாருங்க. Which Windows feature helps to quickly locate a specific file in a large folder? ஒரு large folderல ஒரு specific file குயிக்கா லொகேட் பண்றதுக்கு எந்த ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணுது? விண்டோஸோட எந்த ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல சர்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அதோட நேமை போட்டு சர்ச் பண்றது மூலமா ஒரு லார்ஜ் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஃபைலை குயிக்கா நம்ம லொகேட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதர்வைஸ் டாஸ்க் மேனேஜர் மூலமா நம்ம ஃபைலை வந்து தேட முடியாது, கண்ட்ரோல் பேனல் மூலமாகவும் தேட முடியாது. ரைட் கிளிக் டெலீட் அப்படிங்கிறதுல கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன். ஸோ ஒரு லார்ஜ் ஃபோல்டரில் ஸ்பெசிஃபிக் ஃபைலை குயிக்காக லொக்கேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபீச்சர் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸ். ஸோ இப்போ நோட் பண்ணிக்கோங்க, சர்ச் பாக்ஸ் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஃபீச்சர் ஹெல்ப்ஸ் டு குயிக்லி லொக்கேட் எ ஸ்பெசிஃபிக் ஃபைல் இன் லார்ஜ் ஃபோல்டர். புரிஞ்சதுங்களா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த லாஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி டாஸ்க் பார் இன் விண்டோஸ் 7? ஸோ விண்டோஸ் 7ல டாஸ்க் பாரோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. டாஸ்க் பார் அப்படிங்கிறது எந்த ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கோ ஓப்பனில் இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டு ஷோ ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அலோ குயிக் ஆக்சஸ் டு தேம். அதை குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுது, ஓப்பன் ப்ரோக்ராம்ஸை ஷோ பண்ணுது. இதுதான் டாஸ்க் பாரோட பிரைமரி ஃபங்க்ஷன். அதர்வைஸ் சிஸ்டம் பயோஸை டிஸ்பிளே பண்ணுறதோ அல்லது நியூ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதோ கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணுறதோலாம் கிடையாது. ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ விண்டோஸ் 7ல டாஸ்க் பாரோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? டு ஷோ ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அலோ குயிக் ஆக்சஸ் டு தெம். ஓப்பன் ப்ரோக்ராம்ஸை ஷோ பண்ணுறதோ குயிக்காக அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதோ தான் டாஸ்க் பாரோட பிரைமரி ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஈஸியாக தான் இருந்தது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்குது, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா RRB NTPC PYQs நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஆல்.